வணக்கம் உறவுகளே. ஒரு காணொளி காட்டுறேன் பாருங்க. இதுல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஒத்தர் அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படுங்கிற வள்ளுவர். நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்க. ஒண்ணு அவங்க எல்லா குடிகளும் விவசாயம் பண்ணியிருக்காங்க, எல்லா குளங்களும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். தம்பி, இப்ப நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில், அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் தம்பி. விவசாயம் பண்ணுங்க, அது ஒரு குலத்தொழில், அது குலதெய்வத்தினுடைய தொழில் அப்படிங்கிறாரு. கரெக்டு தான். அந்த பையன் என்ன கேட்குறாப்புல, அதுக்காக நான் படிப்பை விட்டுட்டு கிராமத்தில் போய் விவசாயம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அந்த பையன் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது நீ விவசாயம் பாருன்னு சொல்கிறதுல இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த பையன் என்ன கேட்குறாரு, நான் இப்போ படிப்பை விட்டுட்டு இதில் போயிட்டு விவசாயம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்காக பதில் சொல்ல முடியல, தடுமாறுறாரு. படிப்பை விட்டுட்டு போய் விவசாயம் பாருங்கிற வார்த்தையை அவர் சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா, படிப்பை விட்டுட்டு போய் விவசாயம் பாருனாக்க டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லாருமே உலகமே டென்ஷன் ஆயிருன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இப்போ விவசாயத்தை பார்க்கணுங்கிறார். கரெக்டு, விவசாயத்தை பார்க்கணும். ஆனால் அதுக்கு 1லேருந்து +2 வரைக்கும் படித்து முடித்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் படிங்க. எல்லாம் விவசாயம் பண்ணுறது எப்படிங்கிறத படிங்க. விஞ்ஞானபூர்வமாக விவசாயத்தை எப்படி விவசாயம் பண்ணி மக்களுக்கு எப்படி வயிறார உணவளிப்பது, பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது. அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது விவசாயம் தாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் எவ்வளவு தான் தங்க நகை வச்சுருந்தாலும், வைர நகை வைத்திருந்தாலும், என்ன தான் நீங்கள் பெருசாக ஒரு இது போட்டாலும், தன்னுடைய சுயசார்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நம்மளுடைய விவசாயம் பண்ணக்கூடிய அந்த சாமான் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, வயிற்றுக்கு சோறு இருந்தால் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வயிற்றுக்கு சோறு இருந்தாக்க அவனுக்கு அடுத்த பிரச்சனையை பற்றி யோசிக்க தோணும். வயிற்றுக்கே சோறு இல்லைன்னா அந்த வயிற்றையே பெரிய பிரச்சனையாக மாறி போயிடும். பசி வந்தால் 10 மறந்து போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்ன பண்ணணும், விவசாயம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான். இப்போ நம்ம நாட்டிலே வச்சிங்களேன், இன்னும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆகட்டும், யார் விவசாயம் பண்ணுறாங்களோ, யாருக்கிட்ட சொந்தமாக 1/2 ஏக்கர் இடம் இருக்கோ அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளிவிவரங்கள் சொல்லுது. இப்போ அமெரிக்கா 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கான். அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்ல வராங்க, நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம படித்த வரைக்கும், பேப்பரில் படித்த வரைக்கும், காணொலிகளை பார்த்த வரைக்கும், இந்த 45 லட்சம் கோடி ரூபாய்க்கான அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிறது இந்தியாவும் அமெரிக்காவும் போட்டிருக்குது. இந்த இந்தியாவும் அமெரிக்காவும் போட்டிருக்குது அப்படின்னா, அதில் அவன் நம்மளை விட அதிகமாக, நம்மளோட சின்ன நாடு தான் அமெரிக்கா, ஆனால் அவனுடைய விஞ்ஞான மூளையை பயன்படுத்தி இஸ்ரேலும் அவங்களும் ஏகப்பட்ட விவசாய பொருட்களை விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. பால் முதற்கொண்டு, கறி முதற்கொண்டு. கறினா நம்மள மாதிரிலாம் இல்லை, ஒரு 30,000 10,000 20,000 மாடுகள் அப்படி பண்ண மாதிரி, அப்படியே ஒரு கார்ப்பரேட் மாதிரி அப்படியே பெரிய லெவலில் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி பெரிய லெவலில் பண்ணி அந்த காய்கறியோ, அந்த மாட்டுக்கறியோ, அந்த ஆட்டுக்கறியோ, இல்லை அந்த மாட்டுடைய பாலோ, விவசாய பொருள், இது எல்லாமே அக்ரிகல்ச்சரில் தானே வரும். அப்போ அந்த சாமானை பூரா நம்மளோட இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு, அதுவும் வரி இல்லாமல் இறக்குமதி பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் நம்ம பிரதமர் மோடியை ஏமாற்றி. அதுதான் பிரச்சனை. ட்ரம்மு பண்ணுற வேலை, இந்த ட்ரம்மு இருக்காலே ட்ரம்மு, அவன் பண்ணுற வேலை இதெல்லாம், அந்த பொறுக்கி வாய பண்ணுற வேலை இதெல்லாம். அப்போது அவனுடைய நாட்டு விவசாய பொருட்கள் பூரா நம்ம ஊரில் இறங்க போகுது. 45 லட்சம் கோடினா யோசிச்சு பாருங்கள், அதோட டெப்த் எவ்வளோன்னு. அப்போது நம்ம நிபுணர்கள் என்ன பயப்படுறாங்க, நம்மளுடைய பொருளாதார நிபுணர்கள், விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது இந்தியாவினுடைய விவசாயத்தை பாதிக்கக்கூடியது, இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக சேரும், இந்தியாவினுள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், இந்தியாவில் இருக்க விவசாயிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும், இந்தியாவினுடைய விவசாயமே கேள்விக்குறியாக மாற வல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்மளை பயமுறுத்துகிறாங்க. நம்மளுக்கு அல்லு இல்லாமல் போகுது. அப்போது அந்த விவசாய பொருளினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. இது சீமான் சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் சீமான் என்ன மாதிரியான விவசாயத்தை சொல்கிறாரு அப்படின்னா,
விவசாயம் சொல்கிறது, விவசாயம் செய்கிறத வந்து குலத்தொழிலாக செய்யி, விவசாயம் செய்கிறத வந்து நாங்கள் வந்து அரசு பணியாக மாற்ற போகிறோம், ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அரசு பணியாக மாற்றணும், அரசு பணின்னு ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அரசு பணியாக பேச்சு கூட சொல்லக்கூடாது இவன்லாம் ஆட்சிக்கு வரணும்னு. ஏன்னா இவன்லாம் வந்தால் நாடு நாசமாக போயிருங்கிறது வேறு விஷயம். ஒருவேளை ஆட்சிக்கு வராது அப்படின்னு வச்சு பேசுனா கூட விவசாயம் பண்ணுறதை வந்து குலத்தொழில் விவசாயம் பண்ணுறதை வந்து அரசு தொழிலாக மாற்றப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டான்னா, சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை விட்டான்னு வச்சுக்கோங்க, யாராவது படிக்க ஸ்கூலுக்கு போவானா? போக மாட்டான். அப்போது படிக்காமல் இருந்த காலத்திலிருந்து மக்களை படி என்று சொல்லி படிப்படியாக இந்த சுதந்திரம் வாங்கி இந்த 75 வருட காலங்களில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய, இந்தியாவினுடைய கல்வி முறையை தீர்மானிக்கக்கூடிய, இந்தியாவினுடைய கல்வி முறையில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உருப்பெற்று இருக்கிறது. 5000 வருடங்களுக்கு 6000 வருடங்கள் 10,000 வருடங்கள் சங்க காலங்களில் நம்ம படித்தது போக, அந்த படிப்பெல்லாம் அதெல்லாம் முடித்து அதெல்லாம் அழித்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக நம்மளுடைய பெருமையையும் நம்மளுடைய தமிழ் அறிவையும் நம்மளுடைய கல்வியையும் குலைச்சி சிதைச்சி மண்ணோட மண்ணாக்கி நாசமாகி போய் இந்த 2000 வருடங்களில் இப்போ தான் இந்த 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான், இன்னும் சொல்லப்போனால் 1835 32ன்னு தெரில, சரியா ஞாபகம் இல்லை, குறிப்பெண்ட மண்டை இருக்குது, அனைவருக்கும் கல்விங்கிற சட்ட முறை வந்ததுக்கு அப்புறம் தான், வெள்ளைக்காரன் அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க எல்லாருமே படிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் சுதந்திரம் வாங்குற வரைக்கும் சரியாக படிக்கலை. அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீதி கட்சிங்கிற ஒரு கட்சி வந்து, நீதி கட்சி தான் முதலில் படிக்கும் குழந்தைகளுக்கு உணவு இலவசம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அவர்களை படிக்க வைத்து இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, படித்த மாநிலமாக, அறிவார்ந்த மக்களை கொண்ட மாநிலமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாங்கள் விவசாயம் பண்ணுன்றதை நாங்கள் அரசு வேலையாக அறிவிப்போம், அரசு வேலையாக்கிடுவோம் அப்படின்னா யாராவது படிக்க போவானா? திருப்பி நமக்கு தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நம்ம எதுக்காக படிக்கிறோம்? அரசு வேலைக்காக படிக்கிறோம். நல்ல ஒரு வேலை வெட்டிக்கு போய் நல்ல ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், படிக்கணும்னு, அதுக்காக படிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது ஆடு மாடு மேய்க்கிறதுலேயே நிபுணத்துவம் பெற்றிருந்தால் நம்ம அரசாங்க வேலையாக நம்மளை அங்கீகரிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை சின்ன வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ல. இப்போ நம்ம நீட்டுக்கு நம்ம கேள்வி கேட்குறோம்ல, நீட்டு தான் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது கேட்டால் +2 வரைக்கும் படிக்கணும், 5வது 6வதுலேயே நீட்டு புத்தகத்தை கொடுத்துட்டா நாங்கள் அதை எழுதி படித்து பாஸ் பண்ணிடுவோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல. அதே மாதிரி விவசாயத்தை வந்து +2 முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விவசாய வேலை பார்க்கணும். அப்படி விவசாய வேலை பார்க்குறதுக்கு அரசு உத்தியோகம் அப்படின்னா அதை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு போயிடலாமே. நேராக களத்தில் இறங்கி, களத்து மேட்டில் இறங்கி, காடு கண்ணியில் இறங்கி விவசாயம் பார்த்து ஏறு உழுது வரப்பு வெட்டி நாற்று நட்டு அதை பறித்து திருப்பி நட்டு களை எடுத்து உரம் போட்டு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே அரசு வந்து அரசாங்க வேலையாயிரும்ல, மாதம் 40,000 50,000 சம்பளம் கொடுக்கும்ல. அப்புறம் எதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டுங்கிற எண்ணம் வருமா வராதா? அதான் கேள்வி. இவர் கேட்குறாரு அந்த பையனை பார்த்து, யார் சீமான் கேட்குறாரு அந்த பையனை பார்த்து, என்ன கேட்குறாரு? தம்பி இங்கே வாங்க, டே இங்கே வாடா. முதல்ல அதுவே தப்பு, டே இங்கே வாடான்னு கூப்பிடக்கூடாது. பொது இடத்துல அவர் ஒரு படித்தவர், அவர் ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு தம்பி, அந்த தம்பி நீங்கள் வாங்க தம்பி, இதை நான் சொல்ல கேளுங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. டே இங்கே வாடா இப்போ IAS IPS படிக்கிறது உங்கள் குலத்தொழிலா அப்படின்னு இவர் கேட்குறாரு. யார்? சீமான் கேட்குறாரு. IAS IPS படிக்கிறது அவன் குலத்தொழில் இல்லை, யாருக்கும் குலத்தொழில் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்டவர்கள் இருக்கிறாங்க. சரி, IAS IPS படிக்கிறது உங்கள் குலத்தொழிலா, உங்களுடைய குலத்துக்கு அது தொழிலா அப்படின்னு அந்த பையனை கேட்குறாரு. அப்போ சீமானுடைய குலம் என்ன, அவர் என்ன தொழில் பண்ணுறாரு? அப்போ இவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இவரோட குலத்தொழிலா? இப்போ விவசாயத்துக்கு உள்ள முன்னுரிமை கொடுங்கிற அந்த பண்பாடு, குலதெய்வத்தினுடைய தொழில், அது வந்து குலத்தொழில் அல்ல, குலதெய்வத்தினுடைய தொழில் அப்படிங்கிறார். ரைட்டு, குலதெய்வத்தினுடைய தொழிலாகவே இருக்கணும். அந்த குலதெய்வத்தினுடைய தொழிலை நீயே 10-15 வருஷமாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ பண்ணலை. அப்போ நீ வந்து ஒரு 10 ஏக்கர் உன்கிட்ட சொத்து இருக்குது, நிறையா சொத்து இருக்குது, மாமனார் வீட்டு சொத்து இருக்குது, உனக்கு சொத்து இருக்குது, திருநிதி வாங்கி நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கிற, அதில் ஒரு 50 ஏக்கர்
ஒரு 100 ஏக்கர் வாங்கி அது ஃபுல்லாக பண்ணையம் எல்லாத்தையும் பண்ணையம் பண்ணி நல்லா ஒரு ஆடு மாடெலாம் வளர்த்து ஒரு நல்ல தோப்பு துறவு தென்னம்புள்ள அது இது லொசுக்குன்னு வச்சுட்டு நீ அந்த வேலையை பார்க்கலாம். நீ ஏன் அரசியலுக்கு வர? அந்த தோப்பு துறவில் கொண்டு போய் பிள்ளைங்களை கொண்டு போய் சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்கணும்ல, வாப்பா இங்கே வா, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கக்கூடாது, அது நமக்கு குலத்தொழில் அல்ல. நம்மளுடைய குலத்தொழில் விவசாயம் பண்ணுறது, படை மரம் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த பசங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் 2 பேர் தான் எனக்கு தெரியல, நமக்கு ஏதோ ஒரு பிள்ளையாகவே இருக்கட்டுமே, அந்த ஒரு பிள்ளையாக இருந்தால் கூட எத்தனை பிள்ளைங்களாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைங்களே கொண்டு போய் காட்டில் விவசாயம் பார்க்க சொல்லாமல்ல. நம்ம எதுக்கு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா கட்டி பணத்தை கட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம்? அப்போ ஊருக்கு உபதேசம் பண்ணுவ, எல்லாரும் போய் விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு பிள்ளைங்களை கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்ப்பா. இது எந்த விதத்தில் நியாயம்? யார் யார் குலத்தொழில் செய்ய போகிறாங்க? நீ இப்போ மேடையில் பேசுகிறது யாருக்காக? ஏழை மக்களுக்காக, எளிய மக்களுக்காக. நான் எளிய தமிழ் மக்களின் பிள்ளை அப்படிங்கிற எளிய தமிழ் மக்களினுடைய பிள்ளைகளை தான் நீ மடைமாற்றி படிக்கணுங்கிற இருக்கிற ஆசையை மடைமாற்றி திருப்பி கொண்டு போய் விவசாயத்தில் கொண்டு விட போகிற. அப்போ இந்த விவசாயத்தை கொண்டு போய் விட போகிறது யார்? ஒரு கலெக்டர் படித்தவன் பிள்ளை போய் விவசாயம் பண்ணுவானா? ஒரு டாக்டருக்கு படித்தவன் பிள்ளை போய் விவசாயம் பண்ணுவானா? வக்கீலுக்கு படித்தவன் பிள்ளை போய் விவசாயம் பண்ணுவானா? இல்லை ஒரு நீதிபதி பிள்ளைய போய் விவசாயம் பண்ணுவானா? எனக்கு நீ வேணால் நீதிபதி தொழிலை பாரு, நீ வேணால் வக்கீல் தொழிலை பாருப்பா, நீ வேணால் இன்ஜினியரிங் வேலையை பாருப்பா, நீ வேணால் டாக்டர் வேலையை பாருப்பா, நீ வேணால் கலெக்டர் வேலையை பாருப்பா, நான் விவசாயம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லுவானா? சொன்னால் அந்த கலெக்டரோ டாக்டரோ நீதிபதியோ விட்டுருவாங்களா? விட மாட்டானுங்கல்ல. ஏய், நீதிபதி பிள்ளையாதிரி விவசாயம் பார்க்குற போகிறாங்கிற நீ போய் காலேஜில் போய் படுறா, லா காலேஜில் போய் படுறா சொல்லுவாங்களே, மெடிக்கல் காலேஜில் போய் படுறா சொல்லுவாங்களே, இன்ஜினியரிங் காலேஜில் போய் படுறா சொல்லுவாங்களே, சொல்லுவாங்க. ஏன்னா படிப்பினுடைய மகத்துவம் அந்த மாதிரி. அப்போது பிள்ளைய கொண்டு போய் நீ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா கட்டி அதில் கொண்டு சேர்க்குற. ஆனால் ஏழை மக்களை, எளிய மக்களினுடைய பிள்ளைகளை, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிள்ளைகளை, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களினுடைய பிள்ளைகளை கொண்டு போய் விவசாயம் பார்க்க வைக்கிற, மடைமாத்துற, புத்தியை திருப்பி விடுற. அதாவது 75 வருடங்களாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த சமூகத்தை உயர்த்தி 75, 80, 98, 100 வருடங்களாக உயர்த்தி கொண்டு இன்றைக்கி நல்ல ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களை, நாட்டு மக்களை மடைமாற்றி திரும்பி படிக்காமல் நீ குலத்தொழிலை போய் பாரு அப்படிங்கிற சொல்கிற. இன்னொரு வீடியோவில் என்ன சொன்னேன்? வண்ணா இருக்கணும் துணி துவைக்க, செருப்பு தைக்கிறவன் இருக்கணும் செருப்பு தைக்க, மாடு மேய்க்கிறவன் இருக்கணும் மாடு மேய்க்க, ஒட்டகம் மேய்க்கிறவன் இருக்கணும் ஒட்டகம் மேய்க்க, துணி வெளுக்கிறவன் இருக்கணும் துணி வெளுக்க, எல்லாத்தையும் சாதிகள் அப்படி அப்படியே இருக்கணும். அதுக்கு தான் இவன் என்ன சொல்கிறான்? குடிப்பெருமை அப்படிங்கிறான். சாதிகள் அப்படி அப்படியே இருக்கணும், நம்ம அரசாங்கணும். அப்போ உன் வேலை என்ன? அப்போ பனைத்தொழில் ஏறுறது, பனைமரம் ஏறுறது. அப்போ அந்த பனைமரம் ஏறுற தொழிலை போய் பார்க்க வேண்டியதானே. நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த? ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா? நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு 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 அறிவுரை சொல்கிறீங்க. அந்த அறிவுரை சொல்லும் பொழுது நம்ம முதல்ல கரெக்டாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம அறிவுரை சொல்லணும். நீ என்ன சொல்ல மேடை இருப்பீங்க? நாங்கள் பாருங்கள், நான் பணம் ஏறுறாங்க, என் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் பனம்பால் இறக்குவோம், அதை காய்ச்சுவோம், அது பணம் வெள்ளம் மாற்றுவோம், பனங்கள் கண்டா மாற்றுவோம், பதநீராக மாற்றுவோம், இதெல்லாம் பேக்கெட் பண்ணி விற்கிற வேலையை பார்க்குறோம். நாங்கள் எங்களுக்கு அரசியல் தேவையில்லை, கல்வி தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைங்களுக்கோ நாங்கள் எதையுமே எங்களுக்கு நட்டமில்லை, எங்களுடைய குலத்தொழில் மட்டும்தான் முக்கியம், நாங்கள் பணம் ஏறணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீ உன் பிள்ளைகளை ஸ்கூலில் ஓட்டிட்டு சில ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு இங்கே துணி வளர்க்குறவன் இருக்கணும், செருப்பு தைக்கிறவன் இருக்கணும், மாடு மேய்க்கிறவன் இருக்கணும், மாடை அறுக்கிறவன் இருக்கணும், தப்படிக்கிறவன் இருக்கணும். அப்படின்னா நீ வசதியாக வாழுவ, இசூஸ் காரில் போவ, இனோவா காரில் போவ, சொகுசு வண்டியில் சுற்றுவ, உன் பிள்ளைகளை 25 லட்ச ரூபா செலவு பண்ணி பள்ளிக்கூடத்தில் சேர்ப்ப. ஆனால் மற்றவர்கள், ஏழை மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் எல்லாம் அவங்க குலத்தொழிலை பார்க்கணும். இதுதான் உன்னுடைய ஆசை. இது யாரோட ஆசை? ஆர்எஸ்எஸ் ஆசையாக இருந்துச்சு இவ்வளவு நாளாக. இதுதான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் கூட்டத்தினுடைய ஆசை. இப்போ உன் ஆசையாக டைவர்ட் ஆயிடுச்சு. நீ ஆர்எஸ்எஸ்னுடைய ஆசையை நீ தத்தெடுத்துக்கிட்ட. நீ ஒன்று பண்ணு, எல்லாமே நீ ஒரு முன்னுதாரணமாக பண்ணு, அப்புறம் மேடையில் பேசு, அதுக்கப்புறம் வழியாக எல்லாரும் பின்பற்றுவாங்க. அந்த மேலே அந்த இது மாட்டிட்டு பேசுகிறாப்புலையே அவர் சொன்னது, சீமான் மேலே 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் இது நல்ல விஷயம் அப்படி. நல்ல விஷயந்தான் தம்பி, நல்ல விஷயந்தான், தப்புன்னு சொல்லலை.
விவசாயம் பண்ணுறது தப்புன்னு சொல்லுங்க, ஆடு மாடு மேய்க்கிறது தப்புன்னு சொல்லுங்க. இவன் சீமான் சொல்கிற மாதிரியே டென்மார்க்கில் ஆடு மாடு மேய்க்கிறது தான் மிகப்பெரிய தொழில். ஹெலிகாப்டரில் போய் ஆடு மேய்க்கிறாங்க, குதிரை வண்டியில் போய் மாடு மேய்க்கிறாங்க. மாடுகள் மேயுது, 500 மாடு 1000 மாடுகள் மேயுது. நானே பார்த்துருக்கேன் அந்த காணொலியெல்லாம், நேராக போய் பார்த்ததில்ல, காணொலியில் பார்த்தோம்லாம். இவர் என்ன பண்ணுறாரு, குதிரையில் உட்காந்துக்கிட்டு போய் விரட்டுறாரு. ஊய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாரு. அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஊர்லேயே வடநாட்டிலே ஒரு பையன் வந்து நிற்கிறான். ஒரு காணொலி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் நின்னோன்னே கிட்டத்தட்ட ஒரு 500 200 மாடு 300 மாடு ஒன்றா வந்து அவன் பக்கத்தில் நின்றுக்குது. அவ்வளோ பாசமாக அந்த மாடுகளை வளர்த்து வச்சுருக்கிறான். இப்போ இந்த மாதிரி நம்ம தப்புன்னு சொல்லலை. அதை வந்து ஒரு +2 படித்து முடிச்சுட்டு +2 முடித்த அப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேர்ந்து விவசாயத்தை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கப்பா. அதாவது ஒரு கணக்குன்றீங்களா, அதை போட தெரியணும்லங்க. அதுக்கு அடிப்படை வேணும். 400 மூட்டை நெல் விளையுதுங்க, 400 மூட்டை இவனுக்கு 50 மூட்டை விற்றான், இவனுக்கு 30 மூட்டை விற்றான், அவனுக்கு 40 மூட்டை விற்றான். அது அதில் வந்த வரவு விளவு, இவனுக்கு இந்த மூட்டை கொடுத்தான், இவனுக்கு அதை கொடுத்தான், இவனுக்கு இது கொடுத்தான், எள்ளு இவனுக்கு விற்றான், கடலை அவனுக்கு விற்றான், புண்ணாக்கு அவனுக்கு கொடுத்தான். இதெல்லாம் எழுதணும் இல்லைங்க. இன்னொருத்தரை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? கணக்கு புள்ளி வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? அப்போது விவசாயம் பண்ணனா கூட அடிப்படை கல்வின்னு ஒன்று வேணும்ல, மூளையை யோசிக்கணும்ல. அடுத்து என்னென்னு விவசாயத்தில் கூட அடுத்து என்னென்னு சிந்திக்கிறதுக்கு நமக்கு இது வேணும்ல. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, காலில் ஒரு கணுன்னு ஒரு வியாதி வரும். அந்த கணுன்னு ஒரு வியாதி வந்தால் அதுக்குள்ள மருந்தை நம்ம போய் வாங்கணும். அது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வரணும், டாக்டர் கேட்கணும். நம்ம கடைக்கு போகும்போது ப்ரிஸ்கிரிப்ஷனாக வச்சுட்டு போயிடுறோம். டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டில் என்ன எழுதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்து பார்த்துட்டு போனால் தானே சீட்டு மருந்து போனால் கூட அந்த மெடிக்கலில் அந்த மருந்தை வாங்க முடியும். அப்போ அடிப்படை கல்வி அவசியம். 12வது வரைக்கும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். 12வது முடித்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட துறையில் டிகிரி வாங்கி ஆகணும். விவசாயம் படிங்க, எல்லோரும் விவசாயம் படிங்க. ஏன் லா காலேஜ் போகிறீங்க? ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்து இது வக்கீல் ஆகணும்னு லா காலேஜுக்கு போகிறீங்க? ஏன் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. எல்லோரும் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு வாங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜில் எல்லாத்துக்கும் வந்து எல்லோரும் வந்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நல்லா படித்து நல்லா விவசாயம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். படிக்கவே போகாதீங்க, அதை விட்டு விவசாயம் மட்டுமே பாருங்கள் அப்படின்னா மற்றவங்கள விவசாயம் மட்டுமே பாருங்கள். மாடு மட்டும் மேய்ங்க, ஆடு மட்டும் மேய்ங்க, துணி மட்டும் துவைங்க, தப்பு மட்டும் அடிங்க, செருப்பு மட்டும் தையுங்க. உங்கள் குலத்தொழிலை நீங்கள் பாருங்கள். அந்தந்த குடிப்பெருமையை காப்பாற்றுங்கள், குடித்தொழிலை கவனியுங்கள், குடிப்பெருமையை காப்பாற்றுங்கள் அப்படின்னா அப்போ நீ வந்து உன்னுடைய பிள்ளைங்களை வந்து நீ படிக்க வச்சிருவ, நீ பெரிய ஆள் ஆகிடுவ. அதுவும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைப்பா. அவனுக்கு உலகளாவிய அனுபவங்களை, உலகளாவிய ஜென்ரல் நாலேஜ், உலகளாவிய விஷயத்தில் கொண்டாந்து உன் பிள்ளைங்களுக்கு கொடுப்ப. மற்ற இருக்கிறவங்கலாம் அவன் குலத்தொழிலில் பார்க்கணும். இது என்ன தம்பி நியாயம்? குலத்தொழில் இப்போ விவசாயத்தை வந்து நான் இழிவாக சொல்லலை. விவசாயம் நமக்கு அவசியம். சோறு சாப்பிட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. சோறு சாப்பிட்டா வேணும். கம்ப்யூட்டரில் போய் வேலை செஞ்சாலும் சோறு சாப்பிட்டாகணும். கட்டை செய்கிற வேலையில் போய் சாப்பிட்டாலும் செஞ்சாலும் சாப்பிட்டாகணும். எங்கே போய் பணம் சம்பாதிச்சாலும், நீதிபதியாக இருந்தாலும், வக்கீலாக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், அதானியாக இருந்தாலும், அம்பானியாக இருந்தாலும், சாதாரண நம்மளை மாதிரி ஏழையாக இருந்தாலும், கோயில் வாசலில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக, தப்பாக சொல்ல அவர்களாக இருந்தால் கூட சோறு கண்டிப்பாக வேணும். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் நம்ம இவ்வளோ பரபரக்கிறோம். நம்ம வாழ்கிறது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். அந்த ஒரு ஜான் வயிறு ரொம்பனா தான் நம்மளுடைய வாழ்க்கை, இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, ஒத்துக்கிறோம். அதை சொல்கிறவன் யாருங்கிறது தான் மேட்ரு. ஃபுல்லாக படிக்க வைங்க, ஃபுல்லாக படிக்க வச்சு அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்து முடிச்சுங்க. கால்நடை மருத்துவத்துறை இருக்குது, அதில் படிக்க வைங்க. நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடு மேய்ங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜ் முடிச்சிருங்க, அதில் பிஜி யூஜி எல்லாம் பண்ணுங்கள். அது பண்ணி முடிச்ச யூஜி பண்ணுங்கள், அப்புறம் பிஜி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு வாங்க, நல்லா பண்ணுங்கள். கால்நடை கல்லூரிகள் இருக்குது, +2 வரைக்கும் முடிச்சுட்டு கால்நடை கல்லூரிகளில் போங்க. கால்நடை மருத்துவம் பார்க்குறது எப்படி, அந்த டாக்டர்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, எல்லாத்தையும் டாக்டர் தொழில் பூரா கற்றுக்கிட்டு மெடிசன் எல்லாத்தையும் பழகிக்கிட்டு ஒரு 500 மாடு 1000 மாடு வச்சு மேய்ங்க. யார் வேணானது இப்படி சொல்லி பழகணும் தம்பி. அதை விட்டு குலதெய்வம் இல்லை, குலத்தொழில் இல்லை, குலதெய்வத்தின் தொழில். அது வந்து நீ எல்லாரும் பாருங்கள். என் பிள்ளைங்க மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறது மக்களை மடைமாற்றி மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டினுடைய மாண்பையும் பெருமையையும் கெடுத்து தமிழ்நாட்டின் கல்வியை குலைக்கக்கூடிய ஒரு RSSனுடைய பயங்கரமான திட்டம் இது அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.